ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலையொட்டி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த வேட்பு மனு தாக்கல் நிறைவடைந்தது. பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் சுயேட்சையாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், திமுக கூட்டணி சார்பில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி மற்றும் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் உள்ளிட்ட இதுவரை மொத்தம் 56 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் மா பன்னீர்செல்வம் என்பவர் தனது வேட்புமனுவை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் விஷ்ணு சந்திரனிடம் தாக்கல் செய்தார். இதுவரை உ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் 5 பேரும், மா பன்னீர்செல்வம் பெயரில் ஒருவர் என மொத்தம் 6 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இப்போ எதுக்காக போட்டி போடுறியா? சுயேட்சையாவா? வந்து போயிட்டு போடுவாங்க. டைம் ஆச்சு, வேற ஒன்றும் தள்ளாதீனே சரணே. சரிப்பா, நான் போயிட்டுப்பா. கங்கை கொண்டா ராம்நாடு வச்சுக்கானே. ஆமாம், ஐயா வயசு என்னையா? அப்பா வேற மலையாண்டியா? திரும்பி போட்டேன். போட்டி எடுறீங்களா? எதுக்காக போட்டி எடுறீங்க? மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? மக்களுக்கு தொண்டு, மக்களுக்கு தொண்டு, மக்கள் வாய்ப்பு கிடைக்கிறத பொறுத்து ஐயா பேர் சொல்லுங்க. என்ன செய்வீங்க மக்களுக்கு? என்னையா செய்வீங்க? ஐயா ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வீங்க மக்களுக்கு? மக்களுக்கு முதல் மந்திரி ஜெயிக்கிறாங்க. நமக்கு மக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவர் மக்களுக்கு. இப்போ அவர் முன்னாள் முதலமைச்சர் நிற்கிறாருன்னு தெரியுமா? முன்னாள் முதலமைச்சர் இருக்காங்க, அவர் நிற்கிறாங்கிறது தெரியுமா உங்களுக்கு? எதை சொல்லி வாக்கு கேட்பீங்க? எதை சொல்லி வாக்கு கேட்பீங்க? சார் நீங்க படியில தள்ளி விட்டு போ பார்த்து ஏனே சார்